الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த மாதத்தை நாம் அடைந்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக அதிகமாக, அவர்கள் மீது மிக அதிகமாக, அவர்களுடைய வாழ்க்கையை மிக அதிகமாக பேசுகின்ற, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கின்ற ஒரு மாதமாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய தனித்துவங்கள், அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நல்ல அம்சங்கள், இவைகளை நாம் பேசுவதை விட அழகாக, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிப்பதை விட அதிகமாக, அழகாக, அற்புதமாக அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனில் வர்ணித்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர், அந்த முஹம்மத் என்ற பெயர், அந்த பெயரே ஒரு அற்புதமான பெயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் முஹம்மத் என்ற பெயர் யாருக்கும் வைக்கப்பட்டிருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா இந்த முஹம்மத் என்ற அழகான, வரலாற்றிலே உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாள் வரைக்கும் யாருக்கும் சூட்டப்படாத அந்த முஹம்மது என்ற பெயரை வைக்க வேண்டும் என்று அப்துல் முத்தலிபுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா போடுகின்றான். அந்த முஹம்மது என்ற பெயர், அதை சொல்வதே ஒரு இபாதத்தாக, ஒரு முஸ்லிம் அந்த பெயரை சொல்லாமல் உலகத்தில் வாழ முடியாத அளவுக்கு அந்த பெயரை உச்சரிப்பதை கூட அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிக்க கூடியவர்கள் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுபவர்கள் கூட அவர்களுடைய காதுகளினால் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் முஹம்மது என்ற பெயரை கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மிக அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கின்ற, அல்லாஹ்வை பற்றி சொல்கின்ற, ஒரு நாளைக்கு 5 தடவைகள் சொல்லப்படுகின்ற அஸானில் கூட அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயரோடு அடுத்ததாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறான். நாம் விரும்பியோ விரும்பாமலோ அவர்களுடைய அந்த பரிசுத்தமான பெயரை நாங்கள் மொழிந்து கொண்டிருக்கிறோம், அல்லது எங்களுடைய காதுகளினால் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு பெயர். அந்த பெயரை வைத்துவிட்டு அப்துல் முத்தலிப் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை பார்த்து சொல்கிறார், எனது பேரனுக்கு நான் முஹம்மது என்ற பெயரை வைத்திருக்கிறேன். என்ன காரணம் என்றால், இந்த உலகத்தில் இதற்கு பின்னால் யாரெல்லாம் வாழ இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்னுடைய பேரனை புகழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டதே அவர்களை மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக. முஹம்மது என்பது அல்லாஹ்வுடைய ஹமீத் என்ற அந்த பெயரில் இருந்து, திருநாமத்தில் இருந்து, மஹ்மூத் என்ற திருநாமத்தில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு பெயராகத்தான் முஹம்மது என்ற பெயர் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதனால்தான் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை, அவர்களை புகழ்வதை அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் தொழக்கூடியவர் கட்டாயமான பர்லான தொழுகைகளை தொழுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லவில்லை என்றால், அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால், அவரை புகழவில்லை என்றால் அந்த மனிதனுடைய தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தஹியாத்திலே சொல்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம். நபி அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறோம். ஸலவாத் என்பது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நீ புகழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அதுதான் ஸலவாத். அதனால்தான் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் வார்த்தைகளினால் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாவுகளினால் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று பெயர் வைத்ததன் பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் கவிதையின் மூலம், பாடல்களின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார். அப்துல் முத்தலிப் மரணித்ததற்கு பின்னால் அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதைகளின் மூலம் புகழ்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள். அவர்கள் புகழ்ந்த அந்த அழகான கவிதை வரிகள் வரலாற்று நூட்களிலே, அரபு நூட்களிலே, இலக்கிய நூட்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சகோதரனுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்கிறார்கள். நபியுடைய கண்ணியத்தையும் அழகையும் பாடலாக படிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய நாவை உறுதிப்படுத்த வேண்டும், அல்லாஹ் உங்களுடைய பல்லை உறுதிப்படுத்த வேண்டும். சாட்சா புகழ்கின்ற புகழை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அதனால்தான் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மரணிக்குகிறார்கள். அவர்களுக்கு 88 வயது. அந்த காலத்திலே வாழக்கூடிய சஹாபாக்கள் சொல்கிறார்கள், 88 வருட வயதிலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்குகின்ற போது அவருடைய ஒரு பல்லு கூட விழுந்திருக்கவில்லை. நபி அவர்களை புகழ்ந்த அந்த மனிதர்களை, சஹாபாக்களை, உத்தமர்களை அல்லாஹு தஆலா உலகத்திலே கண்ணியப்படுத்தினான். புகழ்ந்த அந்த பல்லை, நாவை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதையின் மூலம் புகழ்ந்தவர்களில், கவிதையின் மூலம் நபியுடைய புகழை பாராட்டி பேசியவர்கள், கவிதை வரிகளை படித்தவர்கள் பல பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மரணிக்குகிறார்கள். மரணிக்குகின்ற போது ஒரு பல்லு கூட விழுந்திருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்த சஹாபி. இந்த உலகத்திலே 120 வருட காலம் வாழ்ந்தார்கள். எந்த சமூகம் 60-70 வருடம் வாழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த சமூகத்திலே வாழ்ந்தவர்கள் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 120 வருடம் வாழ்ந்தார்கள். அந்த 120 வருடங்களில் 60 வருடங்கள் முஸ்லிம் அல்லாத ஒரு முஷ்ரிக்காக உலகத்திலே வாழ்ந்து, ஜாஹிலியா காலத்திலே ஜாஹிலிய சமூகத்தின் மூலம் பாராட்டப்பட்ட ஒரு கவிஞராக அவர்கள் திகழ்ந்து 60வது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தைகளின் மூலம், கவிதைகளின் மூலம், பாடல்களின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை உண்டாக்கினான். 60 வருடம் முஸ்லிக்காக வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் 60 வருடம் முஸ்லிமாக வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து உலகத்திலே 120 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்துக்கு, அவர்களுடைய மூதாதையர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு தனி சிறப்பை கொடுத்திருந்தான். இந்த வரலாற்றில் ஒரே குடும்பத்தில் 120 வருட காலங்கள் வாழ்ந்தவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துடைய குடும்பம் மாத்திரம்தான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உலகத்தில் 120 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய தந்தை சாபித், அவரும் உலகத்தில் 120 வருடம் வாழ்ந்தார். தந்தையின் தந்தை பாட்டனார் முன்திர், அவரும் இந்த உலகத்தில் 120 வருட காலம் வாழ்ந்தார். பாட்டனின் தந்தை ஹராம் ரலியல்லாஹு, ஹராம் என்று சொல்லக்கூடியவர், அவருக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை, அவரும் இந்த உலகத்தில் 120 வருட காலங்கள் வாழ்ந்திருக்கிறார். எனவே ஒரே குடும்பத்தில் தொடர்ச்சியாக 120 வருட காலங்கள் வாழ்ந்தவர்கள் என்ற சிறப்பு அவருடைய குடும்பத்துக்கு கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே ஒரு மேடையை கட்டி கொடுத்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் இடத்திலே கவிதைகளை இயற்றி உருவாக்கி கட்டி புகழ்கின்ற தன்மை இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. அதனால் ஒரு திறமைசாலியை சமூகத்துக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஒரு கவிஞரை, ஒரு புலவரை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியில் ஒரு மிம்பரை அமைத்துக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடியவர்களாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பை, பரிசுத்தமான அந்த மேனியை அவர்கள் மிக அழகான வார்த்தைகளிலே வர்ணிக்கின்றார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அஹ்ஸனு மின்க லம் தர ஐனுன் கத் சொல்கிறார்கள், உங்களை விட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களை விட அழகான ஒருவரை உலகத்திலே இருக்கின்ற மனித கண்களினால் காண முடியாது. உங்களை விட மிகவும் நற்குணத்திலும் பண்பாட்டிலும் உடல் அமைப்பிலும் அழகான ஒருவரை தான் இறுதி நபியாக அல்லாஹு தஆலா தெரிவு செய்தார். நபியுடைய முகம் அழகானது, உடம்பு அழகானது, முடி அழகானது, தாடி அழகானது, பல்லு அழகானது,
நாவு அழகானது, நடை அழகானது, எந்த வகையிலும் குறை காண முடியாத உங்களையா நபியாக அனுப்பியிருக்கிறான் என்று, உங்களையா ரசூலாக அனுப்பியிருக்கிறான் என்று ஏளனமாக கருத முடியாத அளவுக்கு உடல் அமைப்பிலும் பண்பாட்டிலும் பூர்த்தியான ஒருவர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்ஸனு மின்க லம் தர ஐனுன் கத். இந்த உலகத்திலே உங்களை விட அழகான ஒருவரை எங்களுடைய கண்களினால் காண முடியாது. அஜ்மலு மின்க லம் தலித் அன்னிசா. உங்களை விட அழகான ஒருவரை இந்த உலகத்திலே வாழ்கின்ற எந்த தாயாலும் பெற்றெடுக்க முடியாது. வித்தியாசமான அற்புதமான ஒரு படைப்பு. எந்த தாயினாலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் உங்களை போன்ற அழகான பூர்த்தியான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது என்று வர்ணித்தார்கள். குளித்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபி சொல்கிறார்கள், எந்த குறையுமற்ற ஒருவராக, உடல் ரீதியான பண்பாட்டு ரீதியான குறையற்ற ஒருவராக அல்லாஹு தஆலா உங்களை படைத்திருக்கிறான். இன்னக கத் குலிக்த கமா தஷாஉ. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை நீ இப்படித்தான் படைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பி இருப்பதை போன்று அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். எனது கண் எப்படித்தான் இருக்க வேண்டும், எனது முகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், எனது அழகு இப்படித்தான் இருக்க வேண்டும், எனது பல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விரும்பிய பிரகாரம் நீங்கள் சொல்வதை கேட்டு அல்லாஹ் உங்களை படைத்திருப்பதை போன்று அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்தார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இன்னும் இன்னும் என்னை புகழ வேண்டும், இஸ்லாத்தை புகழ வேண்டும் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூண்டினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். பிற்காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பவில்லை, ஆதரிக்கவில்லை. பிற்காலத்தில் அந்த நேரத்தில் கூட நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரும் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துடைய மனதை நோகடித்து விடக்கூடாது, அவரை துன்புறுத்தி விடக்கூடாது, அவருக்கு ஏசிவிடக் கூடாது. ஏன்? அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகான கவிதைகளின் மூலம், அழகான வார்த்தைகளின் மூலம், அற்புதமான வரிகளின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருக்கிறார். என்னோடு முரண்பட்டவராக இருக்கலாம், எனக்கு அவரை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் புகழ்ந்திருக்கிறார், பாராட்டி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை வர்ணித்திருக்கிறார். அதனால் நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலிய காலத்தில் அவர்கள் பிரபல்யமான ஒரு கவிஞராக திகழ்கிறார்கள். பிற்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசக்கூடிய ஒருவராக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கவிதைகளை பாடக்கூடிய ஒருவராக மாறுகிறார். இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறார். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கேவலப்படுத்தி கவிதைகளை பாட ஆரம்பிக்கிறார். வரம்பு மீறி விடுகிறார், எல்லையை தாண்டி விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்காலத்திலே ஒரு சில இஸ்லாத்துக்கு எதிரான எதிரிகளை பார்த்து சொன்னார்கள், இவர்களை கண்ட இடத்திலே கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஆரம்ப காலத்திலே. அப்படியானவர்கள் ஒருவர் தான் கஅப் இப்னு ஸுஹைர். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடைசி காலகட்டம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. என்னுடைய பெயரை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்களுடைய பேரிலே என்னை சேர்த்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. பயந்து விடுகிறார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து திருந்தக்கூடியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள் என்ற செய்தி கஅப் இப்னு ஸுஹைருக்கு கேள்விப்படுகிறது. உடனடியாக வருகிறார், மதீனாவுக்கு வருகிறார். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக நான் படித்த கவிதைகள், நான் சொன்ன வார்த்தைகள் உங்களை அதை துன்புறுத்திருக்கலாம், மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்திலே அவர் ஒரு கவிஞர், பிரபல்யமானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு அழகான வார்த்தைகளின் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் புகழ்ந்து கவிதை படிக்கிறார்கள், புகழ்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை புகழ்கிறார்கள், இஸ்லாத்தை புகழ்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளை, அக்லாக்குகளை கவிதைகளாக படிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள், மிகவும் ஆனந்தம் அடைந்தார்கள். தன்னுடைய மேனியில் இருந்த அந்த போர்வையை, பரிசுத்தமான அந்த போர்வையை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மேனியிலே போட்டு அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஏன் ஒரு நபியை நீங்கள் புகழ்கிறீர்கள், நபியின் புகழை நீங்கள் பேசுகிறீர்கள், நபியின் புகழை நீங்கள் படிக்குகின்றீர்கள் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முபாரக்கான போர்வையை எடுத்து கஅப் இப்னு ஸுஹைருக்கு அணிய வைத்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. பிற்காலத்திலே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பின் காரணத்தினால், மஹப்பத்தின் காரணத்தினால் அவர்கள் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், 20,000 வெள்ளி நாணயங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த, உங்களுக்கு தந்த, உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி உங்களுக்கு கொடுத்த அந்த போர்வையை எங்களுக்கு தாருங்கள், எனக்கு தாருங்கள் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20,000 வெள்ளி நாணயங்களை, அக்காலத்திலே காணப்பட்ட மிகவும் ஒரு பெரும் தொகை பணத்தை கொடுத்து நபி அவர்கள் பாவித்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியோடு ஒட்டிருந்த அந்த போர்வை எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 20,000 வெள்ளி நாணயங்களை கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாமிய ஆட்சியாளர் மன்சூர் என்று சொல்லக்கூடியவர் அந்த போர்வையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்ததற்காக வேண்டி, அவர்களை கண்ணியப்படுத்தி கவிதை படித்ததற்காக வேண்டி கஅப் இப்னு ஸுஹைருக்கு கொடுக்கப்பட்ட அந்த போர்வையை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20,000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து வாங்குகிறார்கள். மன்சூர் அல் அப்பாசி எனப்படுகின்ற இஸ்லாமிய ஆட்சியாளர் 40,000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து அதை வாங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆடையுடைய, அந்த உடுப்புடைய, அந்த போர்வையுடைய பரக்கத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தவர்களுக்காக வேண்டி, கவிதைகளை படித்தவர்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த அன்பளிப்பை பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது அது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே மிக மிக அதிகமாக அழகாக புகழ்ந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த 63 வருட காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, வாழ்நாள், ஆயுள், அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்ட மூச்சு, கழித்த நாட்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மீது அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்திருக்கிறான். லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக
நபியுடைய 63 வருட காலத்தின் மீது, வாழ்க்கையின் மீது, ஆயுளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, ஆயுளை அல்லாஹ் குர்ஆனிலே கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம், குர்ஆனில் 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த நேரத்தில் ஒவ்வொரு அந்த நபிமார்களை பற்றி பேசப்படுகின்ற போது அந்த நபிமார்களுடைய ஓரிரண்டு நல்ல தன்மைகளை அல்லாஹ் பேசியிருக்கிறான், நற்குணங்களை பேசியிருக்கிறான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய பண்பாடுகளை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்து பேசியிருக்கிறான். இன்னக லஅலா குலுகின் அதீம். எல்லா நபிமார்களிடத்திலும் காணப்பட்ட, எல்லா ரசூல்மார்களிடத்திலும் காணப்பட்ட எல்லா பண்பாடுகளும், எல்லா தன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நபியுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை பேசியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. நபியுடைய முன்மாதிரியை அழகான முன்மாதிரி என்று சொல்கிறான். நபியுடைய பண்பாட்டை அழகான பண்பாடு என்று சொல்கிறான். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவை, நபியுடைய மூளையை, நபியுடைய சிந்தனையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். மா பல்ல சாஹிபுக்கும் வமா கவா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூளையில் எந்த கோளாறும் இல்லை. பூர்த்தியான அறிவு உள்ளவர், பூர்த்தியான சிந்தனை உள்ளவர். அவருடைய புத்தியில் எந்த கோளாறும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை அல்லாஹ் சொல்கிறான், பார்வை அல்லாஹ் சொல்கிறான். மா ஸாகல் பஸரு வமா தகா. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் எந்த குறையும் இல்லை. ஒரு வைத்தியர் ஒருவருக்கு மருத்துவ சான்றிதழ் வழங்குவதை போன்று அல்லாஹ் குர்ஆனிலே சான்று பகர்கிறான். நபியுடைய மூளையும் அறிவும் சிந்தனையும் அது ஆரோக்கியமானது, அதில் எந்த குறையும் கிடையாது. அது பூர்த்தியானது, அதில் எந்த குறையும் கிடையாது. அவருடைய பார்வையும் அவ்வாறுதான், பார்வையில் எந்த குறையும் கிடையாது. அந்த நபியுடைய பேச்சை அல்லாஹ் வர்ணிக்குகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளவளவென்று பேச மாட்டார்கள், நினைத்ததெல்லாம் பேச மாட்டார்கள். அவர்கள் யோசித்து பேசுவார்கள். அவர்களுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய வஹ்யாக இருக்கும். அல்லாஹ் உள்ளத்தில் போடுகின்றதைத்தான் அவர்கள் பேசுவார்கள், நினைத்து பேச மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சையும் அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்கிறான், வர்ணிக்குகிறான், அதை பரிசுத்தப்படுத்துகின்றான். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம், இருதயம், உள்ளத்தை அல்லாஹ் பேசுகிறான். மா கதபல் ஃபுஆது மா ரஆ. அந்த நபியுடைய உள்ளத்தில் பொய் கிடையாது, அந்த நபியுடைய உள்ளத்தில் பொறாமை கிடையாது, அந்த நபியுடைய உள்ளத்தில் வஞ்சகம் கிடையாது, அந்த நபியுடைய உள்ளத்தில் குரோதம் கிடையாது. பரிசுத்தமான உள்ளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள், தனித்துவங்கள், இவைகளை பேசிவிட்டு என்ன சொல்கிறான்? நபி அவர்களை பற்றி பேசுவதென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வகான ஃபض்லுல்லாஹி அலைக அதீமா. அல்லாஹ் உங்களுக்கு செய்த சிறப்புகள், கண்ணியங்கள் இது மகத்தானது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சுருக்கமாக சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டதே அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பதற்காக. கியாமத்துடைய நாள் வரைக்கும், அந்த கியாமத்துடைய நாளில் கூட லிவாஉல் ஹம்த் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே ஒரு கொடி கொடுக்கப்படும். இந்த உம்மத்தை அவர்கள் ஒரு கொடியின் மூலம் வழிகாட்டுவார்கள். அந்த கொடியில் கூட அல் ஹம்த் என்று எழுதப்பட்டிருக்கும், புகழுக்குரியவர் என்று எழுதப்பட்டிருக்கும்,
புகழப்படக்கூடியவர் என்று எழுதப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் மாத்திரமல்ல, கியாமத்துடைய நாளில் கூட அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வான். அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காகத்தானே உலகத்தில் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத, எந்த ரசூலுக்கும் கொடுக்கப்படாத அல் கௌசர் என்ற நீர் தடாகத்தை கியாமத்துடைய நாளையிலே எல்லோரும் தாகத்தோடு, எல்லோரும் பயத்தோடு, எல்லோரும் திடுக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு நீர் புகட்ட வேண்டும் என்பதற்காக, தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இந்த உம்மத்துடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா கௌசர் என்ற நீர் தடாகத்தை கொடுக்க இருக்கின்றான். குர்ஆனிலே மிக சிறிய சூரா, கடைசி ஜுதுவிலே 2 சின்ன சூறாக்கள். அந்த சூறாக்களில் அல்லாஹு தஆலா அந்த சூராவுடைய ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறான். அதில் ஒன்றுதான் சூரத்துல் இன்ஷிராஹ், அலம் நஷ்ரஹ் லக சதுரக் என்ற சூரா. இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திஹாவில் கூட 7 ஆயத்துக்கள் இருக்கின்றன. 3 ஆயத்துக்கள், 10 வார்த்தைகள், 42 எழுத்துக்கள். மிக சுருக்கமாக ஒரு குழந்தையால் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்ற சூறாவை மனனம் செய்யலாம். ஒரு சின்ன குழந்தை சூரத்துல் ஃபாத்திஹாவை மனனம் செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய புகழ் கூறப்படுகின்ற, புகழ் சொல்லப்படுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவை மனனம் செய்வதற்கு சிரமப்படலாம். ஆனா அந்த சின்ன குழந்தையால் கூட சூரத்துல் கௌசரை மனனம் செய்யலாம், அதை ஓதலாம், அதை பாடமாக்கலாம். இன்னா அஸைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலமாக பேசிய ஆஸ் இப்னு வாயில், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை ஆஸ் இப்னு வாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆண் சந்ததியற்றவர், ஆண் பிள்ளை இல்லாதவர், ஆண் பிள்ளை இருந்தால் தான் முஹம்மதுடைய பரம்பரை, அவருடைய வம்சம் உலகத்தில் நீடிக்கும், அவருடைய பெயர் சொல்லப்படும். முஹம்மது மரணித்தால் முஹம்மதின் பெயர் அழிந்துவிடும், வரலாறு அழிந்துவிடும், பரம்பரை அழிந்துவிடும். முஹம்மதுடைய புகழை பேசுவதற்கு, முஹம்மதை புகழ்வதற்கு, பாராட்டுவதற்கு அவருக்கு ஆண் குழந்தை கிடையாது என்று கேவலமாக பேசுகிறார். ஆஸ் இப்னு வாயில் ஒரு செல்வந்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுகிறார்கள், உள்ளத்தால் அழுகிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். ஒரு தடவை காபத்துல்லாவிலே, மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருந்துவிட்டு சந்தோஷமாக சிரிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன காரணம்? கவலையோடு இருந்துவிட்டு திடீரென்று சிரிக்குகிறீர்கள், சந்தோஷப்படுகிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய ஒரு சூறாவை, சிறிய சூறாவை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அந்த சூரா, அதனுடைய உள்ளடக்கம், அந்த சூறாவுடைய கருத்து, அந்த சூறாவுடைய வார்த்தைகளை நினைத்து நான் சந்தோஷப்படுகின்றேன். இது போன்ற ஒரு சூரா எனக்கு ஒரு நாளும் அருளப்படவில்லை, இறக்கப்படவில்லை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள். இன்னா அஸைனாக்கல் கௌசர். நபி அவர்கள் மனம் வந்திருக்கிறார்கள். பரம்பரையற்றவன், ஆண் குழந்தை இல்லாதவன், பரம்பரை இல்லாதவன், மௌத்துக்கு பின்னால் உன்னுடைய பெயரை சொல்வதற்கு யாருமே இல்லை என்று ஆஸ் இப்னு வாயில் பேசிய அந்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவலையிலே ஆழ்த்துகிறது. அழுகிறார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், ஆறுதல் படுத்துகின்றான். இன்னா அஸைனாக்கல் கௌசர், முஹம்மதே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குழந்தை என்பது உலகத்தோடு முடிந்துவிடும், காசு என்பது உலகத்தோடு முடிந்துவிடும், செல்வம் என்பது உலகத்தோடு முடிந்துவிடும், புகழ் என்பது உலகத்தோடு முடிந்துவிடும், பாராட்டு என்பது உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய பாராட்டு, உங்களுடைய சிறப்பு அது மரணத்துக்கு பின்னாலும் தொடரும். அதனால் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத, எந்த ரசூலுக்கும் கொடுக்கப்படாத அல் கௌசர் என்ற அந்த சூரியன் ஒரு மனிதனுடைய தலையில் ஒரு சாணுக்கு மேலால் வைக்கப்படக்கூடிய உஷ்ணமான அந்த நாளில் தண்ணீரெல்லாம் வற்றிவிடும். அங்கே வேர்வை மாத்திரம்தான், தண்ணீர் கிடையாது. அந்த நாளில் கூட அந்த இடத்திலே அல் கௌசர் என்ற நீர் தடாகத்தை உங்களுக்கு நாங்கள் தர இருக்கிறோம்.
அந்த கௌசருடைய நீர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தேனை விட இன்பமானது, இனிமையானது, பாலை விட வெண்மையானது, தூய்மையானது. அது மிஸ்க் என்று சொல்கின்ற அந்த வாசனை திரவியத்தை விடவும் வாசமானது. அந்த நீர் தடாகத்தை சூழால் அல்லாஹு தஆலா தங்க கற்களினால் கட்டி வைத்திருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதை யாரெல்லாம் குடிப்பார்களோ அவர்கள் சுவர்க்கம் சென்றாலும் அவர்களுக்கு தாகம் ஏற்பட மாட்டாது. அந்த கௌசர் என்ற சிறப்பை மறுமையில் உங்களுக்கு நாங்கள் தர இருக்கிறோம். உலகத்தில் உங்களுடைய ஆண் குழந்தைகள் சின்ன வயதில் மரணித்திருந்தாலும் அது உலகத்தோடு முடிந்துவிடும். மறுமையில் உங்களுக்கு இவ்வாறான சிறப்பு கிடைக்கும். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறோம், மதிப்பை கொடுத்திருக்கிறோம், சிறப்பை கொடுத்திருக்கிறோம். அதே போன்று அந்த சிறப்புகளை நீங்கள் பெற்றதற்காக வேண்டி, அந்த நனவுகளை பெற்றதற்காக வேண்டி நபியே நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தொழுகையின் மூலமும் சதகாக்களின் மூலமும் எங்களுக்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்ன ஷானிய கஹுவல் அபுதர். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை யார் சந்ததியற்றவன், பரம்பரையற்றவன், ஆண் செல்வம் இல்லாதவன், ஆண் பிள்ளைகள் இல்லாதவன் என்று யார் பேசினானோ அந்த ஆசிபுனு வாயில் தான் அபாக்கியசாலி, அவன் ஒரு தரித்திரியம் பிடித்தவன், அவன் பாக்கியமற்றவன், அவன் கேவலமானவன், அவன் இழிவானவன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக அற்புதமான மிக சிறிய சூறாவை இறக்கி சின்ன குழந்தையுடைய உள்ளத்தில் கூட அந்த வார்த்தைகளை மனனம் செய்யலாம், அதை பாடமாக்கலாம், உள்ளத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா மிகவும் சிறிய ஒரு சூறாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் ஈருலகத்திலும் புகழுக்கு தகுதியானவர்கள், ஸலவாத்துக்கு தகுதியானவர்கள், கண்ணியத்துக்கு தகுதியானவர்கள், பாராட்டுக்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த சூறாவை இறக்கினான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழப்படுகின்ற வார்த்தைகளை, கவிதைகளை மிக அதிகமாகவும், ஹதீஸுக்களை மிக அதிகமாகவும், பேச்சுக்களை மிக அதிகமாகவும் கேட்கக்கூடிய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அவர்களுடைய பிறந்த தினத்தை நாங்கள் அடைந்து அதற்கு பின்னால் நாங்கள் அந்த மாதத்தை நாங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை சஹாபாக்கள் உள்ளத்தில் நபியுடைய அன்பை வைத்து நாவினால் புகழ்ந்தார்கள். எனவே வெறுமனே புகழ்வதின் மூலமாக, வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்பதின் மூலமாக பயனடைய முடியாது. உள்ளத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை விடவும், எங்களுடைய சொத்து செல்வங்களை விடவும், எங்களுடைய காணி பூமிகளை விடவும், எங்களுடைய ஆசைகளை விடவும், எங்களுடைய உணர்வுகளை விடவும், எங்களுடைய உயிரை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், அவர்களுடைய சுன்னாக்களையும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும், அவர்களுடைய அசைவுகளையும், அவர்களுடைய அமைதிகளையும் நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய அன்பை உலகத்திலே உண்மையாக பெற்று மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவ்வாறான கூட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமத்துடைய நாள் வரைக்கும் முறையாக அழகாக புகழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக.